Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. So, இன்னைக்கு நம்மளுடைய KYG Know Your God அப்படின்ற சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொவைடர். ஸோ இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கூட ஒரு சின்ன இன்சிடென்ட்டை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன். அவர் என்ன பண்ணார்னா, ரோட்டில் நடந்துட்டு வந்துட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு நான் பேசினேன். என்னாச்சு பிரதர், நடந்துட்டு வரீங்க, உங்களோட பைக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை பிரதர், நான் பைக்கை விற்றுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கடன் தொல்லைகள், வேறு வழி இல்லாமல் நான் விற்க வேண்டியதாக போச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன், பைக் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு எப்படி போவீங்க, நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போய் சேர முடியாது, வேறு ஏதாவது சோர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை பிரதர், நான் எல்லா கடனையும் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே யார்ட்டாச்சும் நான் போய் கை நீட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் கையை வெட்டிடுவாங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார், ஓகே பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கர்த்தர் இது மூலமாக எனக்கு என்ன சொல்கிறாருன்றதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன், பிரதர், அப்போ இந்த தரித்திரம், கடன் இதெல்லாம் கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு, நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அவர். பிரதர், தங்கம் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு தான் அது நல்லா ஷைன் ஆகும் பிரதர் அப்படின்னு சொன்னார். அதுபோல தான் கர்த்தர் நம்மளே இந்த புடமிடுதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால தான் எனக்கு இந்த கடன் இதெல்லாம் வருது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் எனக்கு இந்த கடன்லாம் வருமா அப்படின்னு கேட்டார். இந்த உதாரணம் என்னை ரொம்பவே இரிட்டேட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே பிரதர், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். பிரதர், கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் தான் இந்த பைக்கை வாங்கும் போது ஆண்டவர் தான் எனக்கு இந்த பைக்கை கொடுத்தாரு, ஜபிங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே சொல்கிறார், ஆண்டவர் தான் இந்த பைக் விற்கவும் வச்சாரு, இது கர்த்தருடைய சித்தம்னு சொல்கிறீங்களே, இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்ல முடியாமல் அவர் போயிட்டார். இன்றைக்கி நம்மள பல பேர் கூட இதே மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் தரித்திரம், கடன் தொல்லைகள் இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இது கர்த்தர் மூலமாக தான் வருது, கர்த்தருக்கு சித்தமாக இருக்குது, அதனால தான் இது என் வாழ்க்கையில் நடக்குது, கர்த்தர் இது மூலமாக எனக்கு ஏதோ சொல்லி தரணும்னு சொல்லி பார்க்குறாரு. இது புடமிடுதல்ன்ற ஒரு ப்ராசஸ்ன்னு நம்புமே தவிர, இந்த கடன்ன்றது நம்ம ஊதாரிதனமாக செலவு பண்ணுறதுனால வருது, இல்லை நாளைக்கு பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு பண்ணுறதுனால தான் இந்த கடன் நம்மளுக்குள்ளே வருது. நம்ம ஆசைப்படுறதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதையும் தாண்டி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த கடன் உள்ளே வருது. இல்லைனா நம்மளுடைய நல்ல போக்கு, நல்ல டெஸ்டினேஷனை சாத்தான் தடுக்கணுன்றதுக்காக இந்த கடனை ஒரு டிஸ்டர்பன்ஸாக கொடுக்குறான். இதெல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் தான் இந்த கடனை கொடுக்குறாருன்றதுல முழு நிச்சயத்தோடு சில பேர் நிற்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா வேதத்தில் இது குறித்து Deuteronomy chapter 15 verse 6, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஸோ இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்க ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் கர்த்தர் யாருன்றது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1, நீயோ கடன் வாங்குவதில்லைன்னு இருக்குது. இது எதை குறித்து சொல்லுதுன்னா, கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், அதனால் நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்கன்றது குறித்து சொல்லுது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு போடப்பட்டிருக்கு. அதாவது உங்கள் தேவை என்னமோ அந்த தேவையை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி கொடுப்பதன் மூலமாக தான் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்கன்றதும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ கர்த்தர் இந்த கடனையோ தரித்திரத்தையோ அனுமதிப்பவர் கிடையாது. அவர் உங்கள் தேவையை காட்டிலும் அதிகமாக கொடுத்து உங்களை பல பேர் கொடுக்கும் அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கடன் இல்லை தரித்திரங்களோ பண பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா, கர்த்தர் மீது பழிய போடாமல் நீங்கள் உங்களை நல்லா ஆராய்ந்து கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராக இருக்கிறாருன்ற விசுவாசத்தோடு நீங்கள் வந்துருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்களை அநேக பேர் கொடுக்கும் அளவுக்கு ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்வார். God bless you all.